ஊர் எல்லையிலிருந்த அந்த பாழடைந்த கோவிலுக்குள் யாரும் நுழைவதில்லை. அங்கே ஒரு சலங்கை கிடப்பதாகவும் அதை தொடுபவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்றும் ஒரு பேச்சு உண்டு. தைரியத்தை காட்ட நினைத்த செல்வம் நள்ளிரவில் உள்ளே சென்றான். தரையில் கிடந்த அந்த பழைய சலங்கையை எடுத்தான். சட்டென்று கோவில் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. இருட்டில் ஒரு மூலையிலிருந்து யாரோ ஊர்ந்து வரும் சத்தம் கேட்டது. செல்வம் தன் டார்ச் அடித்து பார்த்தான். அங்கே ஒரு உருவம் 4 கால்களிலும் தலைகீழாக நடந்து வந்து கொண்டிருந்தது. அதன் முகம் மனித முகம் போல இல்லை, சிதைந்து போயிருந்தது. செல்வம் அலற முயன்றான். ஆனால் அந்த உருவம் அவன் வாயை பொத்தியது. அவன் காதில் அது மெல்லச் சொன்னது, இந்த சலங்கையை தொட்டவங்க யாரும் உயிரோடு போனதில்லை. இனி நீயும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான்.